நான் ஓபிஎஸும் போய் சொல்லுவார்னு நினைக்கல, நயினாரும் போய் சொல்லுவார்னு நினைக்கல. ஒரு கிரே ஏரியா, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் பொய்ன்னு சொல்லாம உண்மைக்கு மாறான செய்தியை பதிவிடுறாதுங்கிறது தான் ஓபிஎஸ்னுடைய செய்தி. ஏன்னா அவர் சட்டமன்றத்தில் நீண்ட அனுபவம் கொண்டவராக இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் பொய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக உண்மைக்கு மாறானங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சட்டமன்றத்தில் பொய்னு யூஸ் பண்ணால் அது அன்பார்லிமெண்ட்ரி, அது அதனால் இந்த அவை கூப்பில் நீக்கிடுவாங்க. அதனால் அவருடைய அனுபவத்தில் சொல்கிறார், நான் உண்மைக்கு புறம்பான, பொய்யான, உண்மையற்ற, நேர்மையற்ற, இது எந்த வார்த்தைக்குமே போல. ஃபோன் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிற அந்த ஒரு வரியில் 2 பேருக்குமே மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும் நம்புறேனே தவிர 2 பேரில் யார் ஒருத்தர் போய் சொல்லியிருப்பாருன்னு நான் நம்பலை. ஏன்னா இந்த இடத்துல போய் சொல்ல மாட்டாங்க, நான் ரொம்ப தினமாக நம்புகிறேன். என்னுடைய அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஆமாம் தம்பி நான் நாளை கூப்பிட்றேன்னு சொல்லி மறந்துருக்கலாம். ஆனால் கூப்பிட்றேன்னு சொல்லி இவனை எதுக்கு கூப்பிட்றேன்னு கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. நான் கால் பண்ணாலும் யாருக்கு அதனால் அவங்க மறந்துருக்கலாம், ரீச் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், நாட் ரீச் இருந்திருக்கலாம், இங்கே கால் போயிருந்துருக்கலாம். அங்கே காலம் நம்ம ஃபோனில் பார்ப்போம், காலிங்னு ஒரு சிக்னல் காட்டும், ரிங்கிங்னு ஒரு சிக்னல் காட்டும். காலிங்னு ஒரு சிக்னல் கிட்டா ரிங்கு போலன்னு அர்த்தம். நமக்கு கால் போயிடுச்சு நினச்சிட்ருப்போம். இது மாதிரி சின்ன சின்ன நிறைய கிளிச்சஸ் இருக்குது. அதனால் Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.